செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மண்வள பாதுகாப்பு மையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சேலத்தில் நடைபெற்ற ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. செப்புமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என பாரத அன்னையை போற்றி புகழ்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இதை மையப்படுத்தி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் சென்னை மண்டல நாட்டு நலப்பணித்திட்ட இயக்குநரகம் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு முகாமினை சேலத்தில் நடத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு முகாமில் நாடு முழுவதிலுமிருந்து அசாம், ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த முகாமில் நாள்தோறும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசன பயிற்சியுடன் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையிலான நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. இளைஞர்களின் மேம்பாட்டில் மத்திய நிதிநிலை அறிக்கையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் மத்திய பட்ஜெட் குறித்த விவாதம், கலாச்சார பரிமாற்றம், தேசிய ஒற்றுமை, தலைமைத்துவ பண்புகள் குறித்து மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சமூக பிரச்சனைகள் குறித்த கலந்துரையாடல், கலாச்சார பரிமாற்றத்திற்கான கலை நிகழ்ச்சிகள் என களை கட்டிய இந்த தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே இடத்தில் காண முடிந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். முகாமின் ஒரு பகுதியாக சங்ககிரி மலைக்கோட்டை மற்றும் மேட்டூர் அணையையும் இளைஞர்கள் பார்வையிட்டனர். தேசிய ஒருமைப்பாட்டு முகாமில் சிறப்பான முறையில் பங்கேற்று சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி, நாட்டு நலப்பணித்திட்ட சென்னை மண்டல இயக்குனர் சாமுவேல் செல்லையா ஆகியோர் பரிசுகள் வழங்கினர். மாநில எல்லைகளை கடந்து மொழிகளை தாண்டி அனைவரும் இந்தியர் என்கிற ஒற்றுமை உணர்வோடு நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் இளைஞர்களின் மகிழ்ச்சியைப் போன்றே அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தேயிலைக்கு அதிக விலை கிடைக்க உதவும் என்று இந்திய தேயிலை வாரியத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு ராஜேஷ் கூறுகையில், US உடைய டியூட்டி ரோல்பேக், அதாவது ஆகஸ்ட் நவம்பர் மாதத்தில் 50% இருந்த டாரிஃப் இம்போசிஷன் தற்பொழுது இந்த ரோல்பேக்கில் 0% வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஜீரோ ஃப்ரீ, நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில். அதனால் தேயிலைக்கு நல்லதொரு விலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. என்னென்னா யூஎஸில் நிஷ்டி செக்மெண்ட், நல்ல தரமான குவாலிட்டியான ஆர்த்தடாக்ஸ் பண்ணுற டீயோடைய செக்மெண்ட் அது. அதை இந்த வருடத்தில் இந்திய அரசாங்கம், தேயிலை வாரியமும் இந்திய அரசாங்கம் 1.8 கோடி கேஜிஸ் டு 2 கோடி கேஜிஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நல்ல ஒரு விலையை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்காக இந்திய தேயிலை விவசாயிகள் சார்பாக நம்மளுடைய மாண்புமிகு வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களையும் நம்மளது பிரதமர் மோடிஜி அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சூழல் மற்றும் மண்வள பாதுகாப்பு மையம் விவசாயிகளுக்கு அளித்து வரும் மண்வள பாதுகாப்பு பயிற்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிந்தல் கிராமத்தில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேல் சூழல் மற்றும் மண்வள பாதுகாப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. மண் வளமாக இருக்க, மக்கள் நலமாக வாழ வேண்டி வி வடிவத்தில் குழிவெட்டி அதன் இரு பக்கங்களிலும் மேலிருந்து கீழாக மண்ணை செதுக்கி எடுத்து சேகரித்து மண் பரிசோதனை செய்து என்ன பயிர் செய்யலாம், எந்த உரம் இடலாம் என இம்மையம் விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக இருந்து வருகிறது. இம்மையத்தின் இயக்குனர் முனைவர் ரகுபதி மத்தியரசு கூறுகையில், ஒரு பொருள் நம்ம போட்டோம்னா இதை வந்து முளைக்க வைக்கணுமா இல்லை மக்க வைக்கணுமான்னு சிந்திக்கிறது மண்ணு தான். இப்போ வந்து ஒரு விதையை போடுறோம், அதை வந்து முளைக்க வைக்குது. இதுவே ஒரு செத்துப்போன ஒரு பொருளை போட்டால் அதை மக்க வைக்குது. அதே மாதிரி மண்ணுக்கும் வந்து காற்றோட்டம் இருக்கு, மண்ணுலையும் நீர் சத்து இருக்கு. அதனால மண்ணும் வந்து ஒரு உயிருள்ள பொருள் என்று பல அறிஞர்கள் சொல்ற மாதிரி மண்ணுல வந்து மற்ற உயிரிகளையும் பெருக்க விடுது. இதே வந்து மற்ற நாடுகளை பொறுத்தவரை நம்ம நாட்டுல வந்து என்னன்னா மண் வந்து மிகவும் வளமாக உள்ளது, இதை சொல்லலாம். ஏன்னா பல நாடுகள் வந்து இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்து மண்ணை வந்து இறக்குமதி செஞ்சு அதுல வந்து பயிரிட பாக்குறாங்க. ஆனா நமக்கு வந்து இறைவன் அருட்கொடையால வந்து நமக்கு வந்து மண் வந்து வளமான மண் இருக்கு. மனிதரின் உடலை பரிசோதித்து ஆரோக்கிய வாழ்விற்கு என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்பதை போல
மண்ணை பரிசோதித்து அதன் பலத்தை பெருக்கி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற என்ன உரம் இடலாம் என விவசாயிகள் எங்களுக்கு மிகவும் இது பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். போன வருஷம் இதே மாதிரி சார் பார்த்துட்டு பயிர் நல்லா இல்லை, இந்த இடத்துல சொட்டையா இருக்கு, இந்த இடத்துல கரும்பு வளர்ச்சியா இருக்கு, இந்த இடத்துல பள்ளமாகுது சார், எள்ளு வச்சுக்கிறேன் ஒரு ஏக்கர்ல மட்டமா இருக்கு சார் அப்படின்னு கூப்பிட்டு காட்டினா. திருப்பி கரும்பு வச்சுக்கிற இடத்துலையும் கூப்பிட்டு காட்டினா. காட்ட உடனே அவர் மண் எடுத்துட்டு போய் மண் வளத்தில் செக் பண்ணி இந்த உரத்தை கொண்டு இந்த இடத்துல போடு, நல்லா உனக்கு வெள்ளாமை வரும் அப்படின்னு சொன்னாரு. அதை போட்ட பிற்பாடு இப்போ கடந்த முன்ன காலத்தோட இப்போ காலம் நல்லாவே வெள்ளாமை வருது சார். அவர் கொடுக்குற உரம் போட நான் பயன்படுத்திக்கிறேன். நான் கரும்பு பயிரிட்டேன். அதில் லாஸ்ட்டாக இடும்போது பயிரிடும்போது சரியான முறையில் விளையல. அதுக்கப்புறம் பக்கத்து ஒரு பரிந்தல் கிராமத்தில் அக்ரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்ட உடனே மண்ணு செக் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மண்ணை செக் பண்ணி பார்த்த உடனே இப்போ பயிர் நல்லா வருதுங்க ஐயா. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜய் ஆனந்த் கூறினார். அவர் பேசுகையில், தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கவும் இந்திய அரசு புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களின் மூலம் சம்பளம், சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான வேலை சூழல் போன்றவை உறுதி செய்யப்படுகின்றன. இது அல்லாது இபிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி போன்ற நலன்கள் அதிகமான தொழிலாளர்களுக்கும் கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சட்டங்கள் எளிதாக புரியும் வகையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. எளிமையான சட்டங்கள், பாதுகாப்பான வேலை, உறுதியான எதிர்காலம், இதுவே புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பின் நோக்கமாகும். நெல்லையில் நடைபெற்று வரும் 9வது பொருணை புத்தக திருவிழா குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 9வது பொருணை புத்தக திருவிழா தொடங்கியது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழா வருகிற 22ஆம் தேதி வரை நெல்லை மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வர்த்தக மையத்தில் நடக்கிறது. இதன் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரங்குகளை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த புத்தக திருவிழாவில் திருநெல்வேலியின் பண்பாட்டு அழகியலையும் வரலாற்று பெருமைகளையும் உலகிற்கு பறைசாற்றும் விதமாக இந்த புத்தக திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த புத்தக திருவிழாவில் 115 முன்னணி பதிப்பகங்களின் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 126 புத்தக அரங்குகளில் வரலாறு, இலக்கியம், ஆன்மீகம், அறிவியல், அரசியல் என பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த புத்தக திருவிழாவில் பொதுமக்கள் கவரும் வகையில் பட்டிமன்றம், இலக்கிய மன்றம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், மாணவ மாணவியர்களின் சாதனை நிகழ்ச்சிகள் போன்ற நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தூய்மை எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் தற்போது இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பணியிடங்களில் தொழிலாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் கிடைப்பதை மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.